நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இஸ் ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் ஐசோ ஸ்ட்ரக்சரல்? இங்கே எது ஐசோ எலக்ட்ரானிக் எது ஐசோ ஸ்ட்ரக்சரல்னு கேட்டிருக்காங்க. ஐசோ எலக்ட்ரானிக்னா என்ன சொல்லுவோம்? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ எங்கே எலக்ட்ரான்ஸ் சேமாக இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டெல்லூரியம் அயோடின் இருக்குது, அது ஆக்சிஜன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம், ஆக்சிஜன் ஃபேமிலியில் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஹாலோஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். நோபல் கேசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இப்படி வரும் நோபல் கேசஸ் பார்த்தீங்கன்னாக்கா. சரி, இது போல வருது. இப்போ ஜெனானுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 54, அயோடினுக்கு வந்து 53, டெல்லூரியம் வந்து 52. அப்போ TI2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். TI2 XeF2. பாருங்க, டெல்லூரியம்க்கு வந்து 52 அட்டாமிக் நம்பர், ஜெனானுக்கு வந்து 54. அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஆனால் இங்கே அயோடினும் ஃப்ளூரின் இருக்குது, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்க. அயோடினுக்கு ஃப்ளூரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 9, ஆனால் அயோடினுக்கு 53. இவ்வளவு டிஃப்ரென்ஸ் வரும்போது ஐசோ எலக்ட்ரானிக் வருமா? வராது. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். IBr2 மைனஸ் XeF2. இங்கே பார்த்தீங்கன்னா அயோடினுக்கு வந்து 53 அட்டாமிக் நம்பர், ஜெனானுக்கு வந்து 54. ஓகே, டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஆனால் புரோமினுக்கும் ஃப்ளூரினுக்கு பார்க்கலாம். ஃப்ளூரினுக்கு வந்து 9, குளோரினுக்கு வந்து 17, புரோமினுக்கு வந்து 35. அப்போ இதுக்கு என்னவோ 35 அட்டாமிக் நம்பர், இதுக்கு என்னவோ 9 அட்டாமிக் நம்பர். அப்படி இருக்கும்போது ஐசோ எலக்ட்ரானிக் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரி, தேர்ட் ஆப்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் போகலாம். ஃபோர்த் ஆப்ஷனில் டைரெக்டாகவே பார்த்துடலாம். பெரிலியம்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் 4, ஜெனானுக்கு 54. அப்படி இருக்கும்போது அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ஐசோ எலக்ட்ரானிக் வருமா? சரி, ஆனியனை பார்க்கலான்னு சொல்லலாம். இங்கே சிஎல்க்கு வந்து 17, ஃப்ளூரினுக்கு வந்து 9. இங்கே டிஃப்ரென்ஸ் கம்மி, ஆனால் ஜெனானுக்கும் பெரிலியம்க்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டி ஆப்ஷன் வராது. சரி, தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னா IF3 XeF2. பாருங்க, அயோடினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 53, ஜெனானுக்கு வந்து 54. டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஆனால் இங்கே ஃப்ளூரின் 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் தானே இருக்குது. ஒரு ஃப்ளூரின் அதிகமாக இருக்குதுன்னா இங்கே 9 எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ ஐசோ எலக்ட்ரானிக் எப்படி வரும்? அப்போ தேர்ட் ஆப்ஷனும் ஆன்சர் கிடையாது. அப்போ எதுவுமே ஆன்சர் கிடையாது. சரி, ஆனால் தேர்ட் ஆப்ஷனில் கொஞ்சம் கரெக்ஷனை பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணால் எப்படின்னா IF2 மைனஸ் XeF2 அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்தால் எப்படி வரும்ன்றது நம்ம பார்க்கலாம். இங்கே இப்போ IF2 மைனஸ் எடுத்துக்கினீங்கன்னாக்கா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா அயோடினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 53, ஜெனானுக்கு வந்து 54, டிஃப்ரென்ஸ் வந்து 1. அந்த ஒரு எலக்ட்ரானுக்கு இந்த மைனஸ் இருக்குது. சரியா போச்சு. மைனஸ் ஒன்றுனா ஒரு எலக்ட்ரான் கெயின் தானே, அப்போனா 54னே வச்சுக்கலாம். 54 எலக்ட்ரான்ஸ் 2 ஃப்ளூரின் 2 ஃப்ளூரின். அப்போ ஐசோ எலக்ட்ரானிக். இப்போ ஐசோ ஸ்ட்ரக்சரலான்னு பார்த்தாக்கா IF2 மைனஸ். இப்போ IF2 மைனஸ் எப்படி எதலாம்னா இது போல நம்ம எதலாம். IF2 மைனஸ் இங்கே வந்து 3 லோன் பேர்ஸ் கொடுக்கணும். அயோடினுக்கு 3 லோன் பேர்ஸ் கொடுக்கணும். IF2 மைனஸ். XeF2வும் இப்படி தான் இருக்கும். XeF2வும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜெனான் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்கும். ஓகே, இப்படி கேட்டால் தேர்ட் ஆப்ஷனை சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே IF3ன்னு கொடுத்ததுனால இந்த கொஸ்டின் பிரகாரம் இங்கே வந்து நன்னுன்ட்டு சொல்கிறோம். ஆன்சர் நன்னுன்ட்டு சொல்கிறோம். இங்கே கரெக்ஷன் பண்ணால் ஆன்சரை சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பாண்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. எவ்வளவு? 120. பாண்ட் ஆங்கிள் வந்து 120 கேட்டிருக்காங்க. சரி, எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ClF3 இருக்குது. Cl எழுதிக்கிறேன். அடுத்து 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எழுதிக்கிறேன். இப்போ ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா இதனுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 7th A குரூப். எதன் பிரகாரம்? பீரியாடிக் டேபிள் பிரகாரம். அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளூரினுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும், அதுக்கு மேலே ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. ஓகே, சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். எங்கே எக்ஸப்ஷன்னா BF4 மைனஸில் தான் எக்ஸப்ஷன். ஒரு டேட்டிவ் பாண்டையும் அடிஷ்னலாக ஃபார்ம் பண்ணும். சரி,
அப்போ ஃப்ளூரின் வந்து ஒரு சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணான்றது தெரிஞ்சிச்சு. சிஎல்னுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா இது 7th குரூப். ஒரு எலக்ட்ரான் ஃப்ளூரினோட பாண்டிங் போது, இங்க ஒரு எலக்ட்ரான் ஃப்ளூரினோட பாண்டிங் போது, இங்க ஒரு எலக்ட்ரான் ஃப்ளூரினோட பாண்டிங் போது, ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் இப்படி 2 லோன் பேர்ஸ் அப்படி கொடுத்துரும். அப்படின்னா இந்த சிஎல் கிட்ட 2 லோன் பேர்ஸ் இருக்குது, 3 பாண்ட் பேர்ஸ் இருக்குது அப்படி சொல்றோம். செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். NCl3. NCl3ல N எழுதிட்டோம், சென்ட்ரல் ஆட்டம், சரௌண்டிங் ஆட்டம் Cl எழுதிக்கலாம். நைட்ரோஜனுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 5A. அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது ஒரு எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரான்ஸ் சிஎலோட பாண்டிங்க்கு போயிருக்கு. அப்போ நைட்ரோஜனுடைய வேலன்சி ஷெல்ல 3 ஒரு லோன் பேரும் 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் போலாம், BCl3. BCl3 நான் இப்படி எழுதிக்கிறேன். போரானுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 3A, தேர்ட் A. 3A இதனுடைய வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு குளோரினோட பாண்டிங் போயிருக்கு. அடுத்து டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா PH3, பாஸ்பைன். பாஸ்பரஸ் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. பாஸ்பரஸ்னுடைய குரூப் நம்பர் 5A. அப்போ இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஹைட்ரஜனோட பாண்டிங்க்கு போகுது. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாண்ட் ஆங்கிள் வந்து 120 கேட்டிருக்காங்க. 120 பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி எங்க பாசிபிள்னா ட்ரைகோனல் பிளானார். ட்ரைகோனல் பிளானார் அந்த ஷேப்ல தான் இந்த 120 டிகிரி ஆங்கிள் பாசிபிள். ட்ரைகோனல் பிளானார் எப்போ பாசிபிள்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருந்தா பாசிபிள். லோன் பேர்ஸ் இருக்கக்கூடாது. 3 சிக்மா பாண்ட்ஸ் இருந்தா இந்த 120 டிகிரி வரும். இங்க எங்க 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது பாருங்க, லோன் பேர் இருக்கக்கூடாது. 3 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருக்கணும், லோன் பேர் இருக்கக்கூடாது. அது போல பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன்ல தான் இருக்குது. ஸோ இங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் ஆன்சரா சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சேம் பாண்ட் ஆர்டர், சேம் பாண்ட் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. சேம் பாண்ட் ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா O2 இருக்குது. O2ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கட்டாமி நம்பர் 8 அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ், 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்ன்றனால 16 எலக்ட்ரான்ஸ். இப்போ NO பிளஸ்ல பார்க்கலாம். நைட்ரஜன் கட்டாமி நம்பர் 7, ஆக்சிஜன் கட்டாமி நம்பர் 8. பிளஸ்னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிஃபரெண்டா இருக்கும்போது பாண்ட் ஆர்டர் சேமா இருக்காது. சரி, செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். Cn மைனஸ், கார்பன் கட்டாமி நம்பர் 6, நைட்ரஜன் கட்டாமி நம்பர் 7. மைனஸ் ஒன்னுனா ஒரு எலக்ட்ரான் கெயின், அதனால பிளஸ் ஒன்னு எதுங்க. அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ CO எடுத்துக்கோங்க. இதுக்கு அட்டாமி நம்பர் 6, இதுக்கு அட்டாமி நம்பர் 8, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் சேமா இருக்கும். அப்போ இந்த B ஆப்ஷன் சொல்றோம். எதுக்கும் C ஆப்ஷனும் D ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். சி ஆப்ஷனை பார்த்துடலாம். N2 இருக்குது. நைட்ரஜன் அட்டாமி நம்பர் 7, 2 நைட்ரஜன்ஸ், அதனால 14 எலக்ட்ரான்ஸ். இப்போ O2 மைனஸ் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் அட்டாமி நம்பர் 8, 2 டைம்ஸ் இருக்கனால 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -1ன்றதுனால அடிஷனலா ஒரு எலக்ட்ரான் கொடுங்க. அப்போ 17 எலக்ட்ரான்ஸ் வருது. எலக்ட்ரான்ஸ் டிஃபரெண்டா இருக்குது. அப்போ பாண்ட் ஆர்டர் இங்க சேமா இருக்காது. சரி, ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். CO இருக்குது. COக்கு தெரியும் கார்பன் அட்டாமி நம்பர் 6, ஆக்சிஜன் அட்டாமி நம்பர் 8. அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா NO, நைட்ரஜன் அட்டாமி நம்பர் 7, ஆக்சிஜன் அட்டாமி நம்பர் 8. அப்போ 15 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேம் கிடையாது. அப்போ பாண்ட் ஆர்டர் சேம் கிடையாது. அப்போ இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரை சொல்லலாம்னாக்கா இந்த செகண்ட் ஆப்ஷன் ஆன்சரை சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கேட்டிருக்காங்க. இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன இருக்குதுன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கை கொடுக்குமான்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சரி, பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடுனாவே O சிங்கிள் பாண்ட் O இருக்கணும். ஓகேவா? அடுத்து இங்க ஒரு ஹைட்ரஜன் கொடுங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் கொடுங்க. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகும். இன்னொரு ஹைட்ரஜன் பெராக்சைடோட இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகுது. இப்போ இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் பாத்தீங்கன்னாக்கா between 2 molecules வந்ததுனால இது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்லுவோம். அடுத்து HCN எடுத்துக்கிறோம். அதே மாதிரி HCNலயும் பாத்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் சொல்ல முடியும். சரி, டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது போல அசிட்டிக் ஆசிட சொல்லும்.
இது ஒரு அசிட்டிக் ஆசிட். இன்னொரு அசிட்டிக் ஆசிட் வந்து டைமரா எக்ஸிஸ்ட் ஆகுங்க. எப்பன்னா நான் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்ணும்போது. ஏன் இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகுறதுனால தான். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகுறதுனால தான் இந்த டைமரா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இதையும் என்ன சொல்றோம்? between two molecules, அதனால இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் சொல்றோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படி கேட்டிருக்காங்க. அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்ன அர்த்தம்? வித்தின் ஏ மாலிகுல் இருக்கணும். அது செல்லுலோஸ்ல பாசிபிள் இருக்கும். ஏன்னா செல்லுலோஸ்ல இருக்கக்கூடிய மோனோமெரிக் யூனிட்ஸ் என்னன்னா குளுக்கோஸ் யூனிட்ஸ். அந்த குளுக்கோஸ் யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா பீட்டா டி குளுக்கோஸ் இருக்கும். அங்க என்ன நடக்குன்னாக்கா ஒவ்வொரு கார்பன் கிட்டயும் OH குரூப் இருக்கும். அந்த ஹைட்ராக்சி குரூப்ஸுக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகும். அது வித்தின் ஏ மாலிகுல் நடக்கும். அதனால தான் இதை என்னன்னு சொல்றோம்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இந்த செல்லுலோஸ்ல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்கணும், அதாவது ஸ்பீசிஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஹைபிரிடைசேஷன் எப்படி இருக்கணும்ட்டு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் NO2 பிளஸ் எடுத்துக்கலாம். NO2 பிளஸ் எடுத்துக்கிறோம். சரி, NO2 பிளஸ். NO2 பிளஸ்ல நைட்ரஜனுடைய குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 5A குரூப். அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால 4 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, நைட்ரஜனுடைய குரூப் நம்பர் 5A. அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால 4 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் வரும். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 நார்மல் கோலன் பாண்ட்ஸையும் ஒரு டேட்டிவ் பாண்டையும் ஃபார்ம் பண்ணும். சார் 2 நார்மல் கோலன் பாண்ட்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? 2 நார்மல் கோலன் பாண்ட்ஸ். இன்னொரு நார்மல் கோலன் பாண்டுக்கு பதில் தான் பிளஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணும். அந்த டேட்டிவ் பாண்ட் தான் இது. இதான் NO2 பிளஸ். இப்போ இந்த NO2 பிளஸ்ல நைட்ரஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 சிக்மா பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ணணும்னா S எதுங்க P எதுங்க, அந்த 2ல ஒன்னு S கொடுங்க, ஒன்னு P கொடுங்க. அப்ப SP ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க. இங்க SP ஹைபிரிடைசேஷன். அடுத்து NO3 மைனஸ். NO3 மைனஸை நம்ம பார்க்கலாம். இப்போ NO3 மைனஸ் இப்படி எழுதியாச்சு. மைனஸ் சார்ஜ் ஆக்சிஜன் கொடுத்துருங்க. இப்போ நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது குரூப் நம்பர் வந்து 5A, அதனால 5 எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு. ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுன்னா டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். O மைனஸ் என்ன பண்ணுன்னா சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். நைட்ரஜன் வந்து 3 நார்மல் கோலன் பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணா, அப்புறம் ஒரு டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணா, அந்த டேட்டிவ் பாண்டை இங்க கொடுத்தாச்சு. இப்போ இந்த நைட்ரஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஹைபிரிடைசேஷனை சொல்லும் போது 5 பாண்டை கன்சிடர் பண்ணாதீங்க, சிக்மா பாண்ட்ஸை கன்சிடர் பண்ணுங்க. அப்புறம் லோன் பேரை கன்சிடர் பண்ணுங்க. இங்க நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் கிடையாது. சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் கிடையாது. 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இது என்ன பண்றீங்கன்னா SP எழுதிக்கோங்க. இந்த 3யை வந்து 3ல 1 S கொடுங்க. ஏன் Sக்கு 1 கொடுக்கணும்னா S ஆப்ஷன்ல ஒரே ஒரு S ஆர்பிட்டால் தானே இருக்குது, அதனால 1 கொடுங்க. அடுத்து ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? 2 இருக்குது. அந்த 2வை Pக்கு கொடுத்துருங்க. Pக்கு மொத்தம் 2 கொடுக்கலாம்னா P சப்ஷன்ல 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுல்ல, PX PY PZ, அதனால P வந்து 3 வரைக்கும் கொடுக்கலாம். இங்க அவைலபிலிட்டி 2, அதனால 2 கொடுத்துருங்க. அப்போ நைட்ரஜனுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லலாம்னா sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லலாம். அடுத்து வந்து NH4 பிளஸ். NH4 பிளஸ்ல நைட்ரஜன் எழுதிக்கோங்க, 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எழுதிக்கோங்க. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நைட்ரஜன் கொடுத்துரும். நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஏன்னா 5th குரூப். ஆனா இங்க பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இதுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் கொடுங்க. இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் கொடுங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் சிங்கிள் பாண்ட் கொடுத்துருங்க. இப்போ நைட்ரஜன் கிட்ட பாத்தீங்கன்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இதுகிட்ட லோன் பேர் எதுவும் கிடையாது. 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்றீங்கன்னா SP எழுதிக்கோங்க. Sக்கு 1 கொடுங்க. ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? 4ல 1 S கொடுத்தாச்சு. ரிமைனிங் 3 இருக்குது. அந்த 3யை Pக்கு கொடுத்துருங்க. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த நைட்ரஜனுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்லலாம். அப்ப இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? இந்த C ஆப்ஷன் சொல்லலாம். சரி, நைட்ரஜன் 3 நார்மல் கோலன் பாண்ட்ஸ் தானே ஃபார்ம் பண்ணும். ஆனா இங்க மொத்தம் எப்படி 4 வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அமோனியம் அயான் எப்படி ஃபார்ம் ஆகுதுனாக்கா NH3 பிளஸ் H பிளஸ். இந்த நைட்ரஜன் வந்து இந்த லோன் பேர் இந்த H பிளஸ் கொடுத்து அமோனியம் அயானை ஃபார்ம் பண்ணுது. அப்போ நைட்ரஜன் லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, H பிளஸ் வேக்கன்ட் ஆர்பிட்டால தான் கொடுக்குது. அப்படின்னா டேட்டிவ் பாண்டு தான். அந்த டேட்டிவ் பாண்டை ஃபார்மல் நார்மல் கோலன் பாண்டை மாத்தி ஃபார்மல் சார்ஜை கொடுத்துட்டதுனால தான் இது மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? சரி, அப்ப இங்க இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து C ஆப்ஷன் சொல்லிக்கோ. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஐசோ ஸ்ட்ரக்சரல். எந்த பேர் வந்து
ஐசோ எலக்ட்ரானிக்காவும் ஐசோ ஸ்ட்ரக்சரலாவும் இருக்குதுன்ட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐசோ எலக்ட்ரானிக்கை செக் பண்ணிடலாம். எலக்ட்ரான்ஸ் சேமா இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது ஏ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா கார்பனேட் இருக்குது. கார்பனேட்ல பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் அண்ட் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இப்படி கொடுத்துடலாம். 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அந்த -2 ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -1 கொடுத்துடலாம். கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இதனுடைய குரூப் நம்பர் 4A. ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட கார்பனோட ஃபார்ம் பண்ணும், O- வந்து சிங்கிள் பாண்ட ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது கார்பன் கிட்ட. 3 சிக்மா பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஷேப் சொல்லணும்னா ட்ரைகோனல் பிளனார் சொல்லணும். பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி சொல்லணும். அடுத்து NO3- கொஞ்சம் முன்னதான் நம்ம பார்த்திருக்கோம். NO3- ஸ்ட்ரக்சர் வந்து இது போல நம்ம எழுதணும். இதுவும் பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளனார். ஓகேங்களா? அப்படின்னா ரெண்டுமே ட்ரைகோனல் பிளனார் தான். சரி, ஐசோ எலக்ட்ரானிக்கான்னு பார்த்துலாம். இங்க 3 ஆக்சிஜன், CO3 2- 3 ஆக்சிஜன்ஸ், NO3- 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஓகே. கார்பன் இங்க சென்ட்ரல் ஆட்டம் கார்பன், இங்க சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரஜன். கார்பன் கிட்ட 6 அட்டாமிக் நம்பர், நைட்ரஜன் கிட்ட 7 அட்டாமிக் நம்பர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல -1 இருக்குது, NO3-1. ஆனா இங்க CO3-2-. அப்போ ஒரு -1 சார்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்குனால CO3-2- எலக்ட்ரான்ஸ் NO3- எலக்ட்ரான்ஸ் சேமா இருக்குனால இது என்னன்னு சொல்லலாம், ஐசோ எலக்ட்ரானிக் ஐசோ ஸ்ட்ரக்சரல் சொல்லலாம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இங்க Cl இருக்குது ஆனா இங்க கார்பன் இருக்குது. கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 ஆனா Cl அட்டாமிக் நம்பர் 17. அப்ப எப்படி ஐசோ எலக்ட்ரானிக் ஆகும்? ஆகாது. சரி, அடுத்து தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க சல்பர் இருக்குது, இங்க நைட்ரஜன் இருக்குது. சல்பர்னுடைய அட்டாமிக் நம்பர் 16, நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 7. அப்படி இருக்கும்போது ஐசோ எலக்ட்ரானிக் வருமா? வராது. சரி, அடுத்து டி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ClO3- இருக்குது, Cl இருக்குது, 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஓகே, அந்த மைனஸ் சார்ஜ் ஒரு ஆக்சிஜன் கொடுத்துருங்க. Cl வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் கொடுங்க. ஏன்னா இதனுடைய குரூப் நம்பர் வந்து 7A. 7 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்டை கொடுங்க. இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ண O-என்றதுனால சிங்கிள் பாண்டை இங்க கொடுத்துருங்க. இப்படி அதாவது இங்க 3 சிக்மா பாண்ட்ஸும் ஒரு லோன் பேர் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்ஸும் ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா என்ன ஷேப் சொல்லணும்னா பிரமிட் சொல்லணும். 3 சிக்மா பாண்ட்ஸும் ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா பிரமிட்னு சொல்லணும். அப்போ இதுக்கு ஷேப் என்னன்னா பிரமிட்ன்ட்டு சொல்றோம். அடுத்து SO3-2- எடுத்துக்கிறோம். SO3-2- பாத்தீங்கன்னா சல்பர் இருக்குது, 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. 2- என்ன பண்றீங்கன்னா 2 ஆக்சிஜன்ஸ்க்கு -1 கொடுத்துருங்க. சல்பர்னுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் கொடுங்க. ஏன்னா இதனுடைய குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 6A. அதனால இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் கொடுக்குறோம். இந்த ஆக்சிஜன் சல்பரோட டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த O- சல்பரோட சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த O- சல்பரோட சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இது கிட்ட பாத்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் ஒரு லோன் பேர் இருக்குனால இதுக்கும் ஷேப் என்னன்னா ட்ரைகோனல் பிரமிட் தான். அப்ப ரெண்டு பேருக்குமே ஷேப் சேமா தான் இருக்குது. இங்க இந்த ClO3- 3 ஆக்சிஜன்ஸ், SO3-2- 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது சேம். குளோரின் அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 17, சல்பருக்கு பாத்தீங்கன்னா 16. அப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1. இங்க பாத்தீங்கன்னா -1 இருக்குது, இங்க -2 இருக்குது. அப்படின்னா -1 அதிகமா இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் அடிஷனலா கொடுங்க. அப்போ 16 வந்து 17 மாறிடும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்குது இங்க ரெண்டு பேருக்கும். அதனால இது ரெண்டுத்தையும் ஐசோ எலக்ட்ரானிக்னு சொல்லலாம். அப்போ வந்து இங்க ஆன்சர் என்ன சொல்லலாம்? டி ஆப்ஷன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஏ ஆப்ஷன், டி ஆப்ஷன் ரெண்டுமே ஆன்சர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா இங்க ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க, ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. யாருக்கு? XeF4 இருக்கு. இங்க Xe எடுத்துக்கோங்க, ஜெனான் எடுத்துக்கோங்க. ஜெனான் எங்க வருதுன்னா நோபல் கேசஸ்ல வருது. அதாவது நோபல் கேசஸ் என்ன? ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஜெனான் இந்த நோபல் கேசஸ்னாவே அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல, அதனுடைய வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை வச்சுதான் ஆக்டெட் ரூலை ஃப்ரேம் பண்ணுது. ஆனா ஈலியம்க்கு மட்டும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஜெனானுடைய வேலன்சி ஷெல்ல அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 and 6 7 and 8 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குங்களா? அப்போ ஒவ்வொரு ஃப்ளூரின் ஆட்டமும் சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு ஃப்ளூரின் ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இது மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்குது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. லோன் பேர்ஸ் பாத்தீங்கன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. இப்போ ஹைபிரிடைசேஷன் எப்படி சொல்லணும்னா S எழுதிக்கோங்க, P எழுதிக்கோங்க, D எழுதிக்கோங்க. S சப்ஷெல் எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது? ஒரு ஆர்பிட்டால். அப்போ 1 கொடுங்க. P சப்ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது? 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்போ 3 கொடுங்க. இப்போ 6ல வந்து எவ்வளவு கொடுத்தாச்சு? 4 கொடுத்தாச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்குது? 2 இருக்குது. அந்த 2வை D கொடுத்துருங்க. அப்போ என்ன ஹைபிரிடேஷன் வரும்? sp3d2 ஹைபிரிடேஷன் வரும். சரி, இப்போ sp3d2 ஹைபிரிடேஷன் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இங்க வந்து 6 எலக்ட்ரான் பேர்ஸ் இருந்தா ஜாமெட்ரி என்ன சொல்லணும்னா ஆக்டாஹெட்ரல்னு சொல்லணும். ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல்னு சொல்லணும். ஓகேவா? சரி, 6 எலக்ட்ரான் பேர்ஸ் இருந்துச்சுன்னா ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல்னு சொல்லணும். இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க 2 லோன் பேர்ஸும் 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது.
அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரே பிளேன்ல இருக்கும். அதாவது xenon ஆட்டமும் 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் ஒரே பிளேன்ல இருக்குது. இந்த ஃப்ளூரின் ஆட்டம்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா இது என்ன ஷேப் வருதுன்னா ஸ்கொயர் பிளானார் வருது. அதனால இந்த மாலிகுலுக்கு என்ன ஷேப்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளானார்ன்ட்டு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்கொயர் பிளானார் என்றத என்னன்னு சொல்லணும்னா ஷேப்னு சொல்லணும். இந்த ஆக்டாஹெட்ரல் என்னன்னு சொல்லணும்னா ஜாமெட்ரி அன்ட்டு சொல்லணும். யாருக்கு? XeF4க்கு. அப்போ XeF4க்கு ஜாமெட்ரின்னு கேட்டா என்ன சொல்லணும்னா ஆக்டாஹெட்ரல்னு சொல்லிட்டு ஹைபிரிடைசேஷன் sp3d2ன்னு சொல்லுங்க. ஷேப்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பிளானார்னு சொல்லிட்டு sp3d2 ஹைபிரிடைசேஷனை கொடுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க வந்து எது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 5A ஹைட்ரைட்ஸ் 5A ஹைட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5A ஹைட்ரைட்ஸ் 5A ஹைட்ரைட்ஸ்னா அது ட்ரை ஹைட்ரைட்ஸா தான் இருக்கும். அதாவது NH3 அமோனியா, PH3 பாஸ்பைன், ஆர்சைன் ASH3, ஸ்டிபைன் SbH3, பிஸ்முத்தைன் BiH3 இப்படி ட்ரை ஹைட்ரைடா தான் இருக்கும். பென்டா ஹைட்ரைடு கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். சரி, அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா சல்ஃபர் டை ஆக்சைடை பத்தி சொல்றாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். சல்ஃபர் டை ஆக்சைடு இதுக்கு வந்து 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது இதுகிட்ட. ஓகே, இதனுடைய குரூப் நம்பர் சல்ஃபருக்கு குரூப் நம்பர் என்னன்னா 6A. அப்போ இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 6 எலக்ட்ரான்ஸை இப்படி கொடுத்துருங்க. அடுத்து ஒவ்வொரு ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா சல்ஃபரோட டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அதனால டபுள் பாண்டை கொடுத்துருங்க. இப்போ இந்த சல்ஃபர் கிட்ட பாத்தீங்கன்னாக்கா எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குதுன்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 1 லோன் பேர் இருக்குது. அதனால டோட்டலா எலக்ட்ரான் பேர்ஸ் பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் பேர்ஸ். அப்ப ஹைபிரிடைசேஷன் என்னன்னு சொல்லலாம்னாக்கா sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லலாம். சரிங்களா? பை பாண்ட் ஹைபிரிடைசேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது. பை பாண்ட் ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து பை பாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணாது. சரிங்களா? அப்ப sp2 ஹைபிரிடைசேஷனை சொல்லியாச்சு. இப்போ அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்றதுக்கு சல்ஃபர் sp2 ஆர்பிட்டால கொடுக்குது. ஆக்சிஜன் எப்பவுமே p ஆர்பிட்டால தான் கொடுக்கும், வேற கொடுக்காது. சரி, இதுதான் சிக்மா பாண்ட். இப்போ பை பாண்டை பாருங்க. பை பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு சல்ஃபர் என்ன பாண்ட் என்ன ஆர்பிட்டால கொடுக்குன்னா பியூர் p ஆர்பிட்டால கொடுக்கும். நல்ல கவனம் வச்சுக்கோங்க. பை பாண்டுனாவே p ஆர்பிட்டால் இல்லைன்னா d ஆர்பிட்டால், வேற எதுவுமே பை பாண்டை கொடுக்காது. ஓகேவா? சரி, அதாவது s ஆர்பிட்டால் கொடுக்காது, ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸும் பை பாண்டை கொடுக்காது. ஓகே, அப்போ சல்ஃபர் வந்து பியூர் p ஆர்பிட்டால கொடுக்குது, ஆக்சிஜனும் பியூர் p ஆர்பிட்டால கொடுக்குது. அப்போ சல்ஃபருக்கு ஆக்சிஜனுக்கு இடையில p பாண்ட் வருது. ஓகே, இப்போ இங்க பை பாண்டை பார்க்கலாம். இப்போ சல்ஃபர் பார்த்தீங்கன்னா இதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல p சப் ஷெல்ல 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அந்த 3 ஆர்பிட்டால்ஸ்ல 2 ஆர்பிட்டால்ஸை ஹைபிரிடைசேஷன் கொடுத்துச்சு. ரிமைனிங் ஒரு p ஆர்பிட்டால இந்த பை பாண்ட் ஃபார்ம் ஆகிறது கொடுத்துச்சு. இப்போ இதுகிட்ட ஏதாவது p ஆர்பிட்டால் இருக்குதா? இருந்த 3 p ஆர்பிட்டால்ஸ்ல 2 வந்து ஹைபிரிடைசேஷன் பக்கம் போயிடுச்சு, 1 வந்து இந்த பை பாண்டு போயிடுச்சு. இப்போ இதுகிட்ட p ஆர்பிட்டால் கிடையாது. அப்போ இது என்ன பண்ணுன்னா d ஆர்பிட்டால தான் கொடுக்கும் பை பாண்டிங்க்கு. ஆக்சிஜன் வந்து p ஆர்பிட்டால கொடுக்கும். அப்போ இதுக்கு இடையில பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இது என்னன்னு சொல்லணும்னா d பை p பாண்ட்ன்ட்டு சொல்லலாம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா XeF4 கொடுத்துருக்காங்க. இப்போ XeF4 அதாவது இப்போ நல்லா பாத்துக்கோங்க. இங்க வந்து இதுங்க வந்து கார்பன், இது என்ன செலினியம். செலினியம் எந்த ஃபேமிலியில வருது? ஆக்சிஜன் ஃபேமிலியில வருது. ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெல்லூரியம். அப்படி இருக்கும்போது இங்க ரெண்டு பேருக்கு எப்படிங்க ஷேப் சேமா இருக்கும்? வராது. ஏன்னா இந்த சல்பர் கிட்ட இந்த செலினியம் கிட்ட லோன் பேர் இருக்குது, ஆனா கார்பன் கிட்ட லோன் பேர்ஸ் கிடையாது. ரெண்டு பேர்கிட்டயும் 4 சிக்மா பாண்ட்ஸ் தான். SeF4ல 4 சிக்மா பாண்ட்ஸ், CH4லயும் 4 சிக்மா பாண்ட்ஸ் தான். ஆனா கார்பன் கிட்ட லோன் பேர் கிடையாது, ஆனா செலினியம் கிட்ட லோன் பேர் இருக்குது. அப்போ லோன் பேர் இருக்கும்போது ஷேப் எப்படி சேமா இருக்கும்? இருக்காது. சரி, இப்போ I3+ பார்க்கலாம். இப்போ I3+க்கு என்ன ஷேப் சொல்லியிருக்காங்கன்னா பென்ட் ஜாமெட்ரி அன்ட்டு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? I3+க்கு. சரி, இப்போ I3+, அதாவது நமக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சதுன்னா I3- ஸ்டாண்டர்டா தெரியும். I3- எப்படி கொடுக்கலாம்னா அயோடின், சிங்கிள் பாண்ட் அயோடின், சிங்கிள் பாண்ட் அயோடின். இங்க வந்து என்ன பண்ணலாம்னா 3 லோன் பேர்ஸை கொடுக்கலாம். இங்க 3 லோன் பேர்ஸை கொடுத்துட்டு இந்த அயோடினுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுப்போம். இது I3-. இப்போ I3+ வேணும்னா என்ன பண்ணும்? இங்க இருந்து 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணும். அந்த 2 எலக்ட்ரான்ஸ்னா ஒரு லோன் பேரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு லோன் பேரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்க என்ன வரும்னா இது போல ஒரு ஷேப். இங்க வந்து இந்த 2 லோன் பேர்ஸ் இருக்கும். இப்படி 2 லோன் பேர்ஸ். ஓகேவா? இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருங்க. அதாவது வாட்டர் மாலிக்யூல் எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது. வாட்டர் மாலிக்யூலுக்கு ஷேப் என்ன? பென்ட் தானே. அதனால இங்க பென்ட் ஜாமெட்ரி சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? அப்போ வந்து இங்க எது ராங் ஸ்டேட்மெண்ட்னா இந்த தேர்ட் ஆப்ஷனை தான் நம்ம ராங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் ஷேப்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஷேப். டிஃப்ரெண்ட் ஷேப்னா எந்த ஷேப்ல வரும்? டிஃப்ரெண்ட் ஷேப்ல வருதுன்னு சொல்றேன்ல, அப்போ எந்த ஷேப்ல வரும் அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த XeF4ல செலினியம் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது, ஆனா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஒரு லோன் பேரும் 4 சிக்மா பாண்ட்ஸும் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும்னா சீசா ஜாமெட்ரின்னு சொல்லணும். அதனால இதுக்கு வந்து சீசா ஷேப். மீத்தேன் வந்து டெட்ராஹெட்ரல், அதனால டிஃப்ரெண்ட் ஷேப். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா மீத்தேன் மாலிகுல் கொடுத்திருக்காங்க, அமோனியா மாலிகுல் கொடுத்திருக்காங்க, வாட்டர் மாலிகுல் கொடுத்திருக்காங்க. இதனுடைய பாண்டங்களை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? இப்போ மீத்தேன் எடுத்துக்கலாம். மீத்தேன் பாத்தீங்கன்னாக்கா இப்படி நம்ம கொடுக்குறோம் மீத்தேனுக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது கார்பன் கிட்ட. 4 சிக்மா பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல்னு சொல்லலாம். டெட்ராஹெட்ரல்னாவே பாண்டங்கள் எவ்வளவு வரும்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ். அடுத்து அமோனியா எடுத்துக்கலாம். அமோனியானுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்திருக்கோம். இது மாதிரி இருக்குது அமோனியானுடைய ஸ்ட்ரக்சர். இது கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது அமோனியா கிட்ட. இப்போ ஒரு லோன் பேர் இருந்தாவே என்ன ஆகும்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த நைட்ரஜன் கிட்ட ஒரு சிக்மா பாண்டுக்கு பதிலா ஒரு லோன் பேர் வந்துச்சு. லோன் பேர் வந்தாவே என்ன ஆகும்னா பாண்டங்கள் வந்து குறைஞ்சிடும். அதாவது இங்க 4 சிக்மா பாண்ட்ஸ் மீத்தேன்ல, அதாவது 4 எலக்ட்ரான் பேர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, ஒரு லோன் பேர் இருக்குது. அப்படின்னா டோட்டலா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் தான். ஆனா லோன் பேர் இருக்கிறதுனால பாண்டங்கள் என்ன ஆகும்னா 109 டிகிரி 28 மினிட்ஸ் வராது. அதை விட கம்மியா இருக்கும். எவ்வளவு இருக்குதுன்னா 107 டிகிரி இருக்குது என்று சொல்றோம். அடுத்து வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். வாட்டர் மாலிகுலுடைய ஷேப் எப்படி வரையறோம்? ஆக்சிஜன் கிட்ட பாத்தீங்கன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கிட்ட 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, 2 லோன் பேர்ஸ் இருக்குது. அப்படின்னா டோட்டலா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது ஆக்சிஜன் கிட்ட. ஆனா 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்கிறதுனால 109 டிகிரி கொடுக்க முடியாது. ஏன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்கிறதுனால பாண்டங்கள் இன்னும் குறைஞ்சிருது. குறைஞ்சிட்டு எவ்வளவு வருதுன்னா 104.5 டிகிரி வருது. ஓகேங்களா? ஸோ பாண்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லலாம்னாக்கா இந்த 4th ஆப்ஷனை சொல்லலாம். ஏன்னா அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இங்க தான் ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இங்க லார்ஜர் வராது, ஸ்மாலர் வரணும். அதனால இந்த ஆப்ஷனை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா சொல்றோம். சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ரிப்பல்ஷன் கேட்டாவே என்ன சொல்லலாம்னாக்கா இது வந்து VSEPR தியரியில இந்த ரிப்பல்ஷனை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் இஸ் கிரேட்டர் தென் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன் இஸ் கிரேட்டர் தென் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன். இப்படிதான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஏன் லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகம்னு பாத்தீங்கன்னாக்கா லோன் பேர் என்னவே அதை லோன் பேரை யார் அட்ராக்ட் பண்றாங்கன்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் அட்ராக்ட் பண்ணும். அதனால அந்த லோன் பேர் வந்து லார்ஜ் வால்யூமே எடுத்துக்கும். லார்ஜ் வால்யூம் எடுக்கிறதுனால அது வந்து நல்ல ரிப்பல்ஷனுக்கு போகுது. ஆனா பாண்ட் பேர்னு பாத்தீங்கன்னா 2 நியூக்ளியை அட்ராக்ட் பண்ணும். அதனால அட்ராக்ஷன் அதிகமா இருக்கனால அது கம்மியான ரிப்பல்ஷனுக்கு போகுதுன்ட்டு சொல்றோம். அப்போ எலக்ட்ரான் பேர்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்கும். அதனால இங்க தேர்ட் ஆப்ஷன் ஆன்சரை நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா இங்க நாட் ஐசோஸ்ட்ரக்சரல் அப்படி கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் ஐசோஸ்ட்ரக்சரல் அது போல கேட்டிருக்காங்க. சரி, நாட் ஐசோஸ்ட்ரக்சரல்னாக்கா ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கக்கூடாது, அப்படித்தானே? சரி, இப்போ டைமண்ட் சிலிக்கன் கார்பைட் அது போல எடுத்துக்கிறோம். டைமண்ட் எடுத்துக்கிறோம், சிலிக்கன் கார்பைட் எடுத்துக்கிறோம். டைமண்டுக்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல வரும் டைமண்ட். இப்போ டைமண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா கார்பன் ஆட்டம்ஸ் வந்து இது போல பாண்டிங்ல இருக்கும். ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ல இருக்கும். இப்போ இந்த கார்பன் ஆட்டம் எடுத்தீங்கன்னா இங்க ஒரு சிங்கிள் பாண்ட், இன்னும் ரிமைனிங் 3 சிங்கிள் பாண்ட்ஸ் இப்படி இருக்கும். ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்கும். டெட்ராஹெட்ரல்ல வரும் டைமண்ட். சிலிக்கன் கார்பைடு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிக்கன் ஆட்டமும் 4 கார்பன் ஆட்டம்ஸோட சிங்கிள் சிக்மா பாண்ட்ஸோட ஃபார்ம் இருக்கும். ஒவ்வொரு கார்பன் ஆட்டம் பாத்தீங்கன்னாக்கா 4 சிலிக்கன் ஆட்டம்ஸோட சிக்மா பாண்டிங்ல இருக்கும். இது போல இருக்கும். இது மாதிரி கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இதுதான் என்னன்னு சொல்றேன்னாக்கா சிலிக்கன் கார்பைடு என்று சொல்றோம். சிலிக்கன் கார்பைட்ல என்ன பாத்தீங்கன்னாக்கா சிலிக்கன் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால இது என்னன்னு சொல்லனா டெட்ராஹெட்ரல்ன்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ டைமண்டுக்கும் சிலிக்கன் கார்பைடுக்கும் பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்ட்டு சொல்றோம். அடுத்து வந்து செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க சென்ட்ரல் ஆட்டம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நைட்ரஜன், இங்க பாஸ்பரஸ். பாருங்க நைட்ரஜனும் பாஸ்பரஸும் சேம் குரூப் தானே. அப்போ வந்து எலக்ட்ரான் பேர்ஸ் சேமா தானே இருக்கும். ஏன்னா சரௌண்டிங் ஆட்டம் சேமா இருக்கும்போது எலக்ட்ரான் பேர் சேமா தானே இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்சரும் சேமா தானே இருக்கும். சரி, ஓகே. அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னாக்கா XeF4 XeO4 சொல்லியிருக்காங்க. இங்க தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா XeF4 நம்ம கொஞ்சம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸ்கொயர் பிளானார் சொல்லியிருக்கோம். இப்போ XeO4 பாத்தீங்கன்னாக்கா ஜெனான் எதெல்லாம் இங்க 4 ஆக்சிஜன் ஆட்டம் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்படி எதெல்லாம்
இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்சிஜன் ஆட்டமும் xenonோட டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னாக்கா 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அதனால இதுக்கு என்ன ஷேப்னா டெட்ராஹெட்ரல் சொல்லுவோம். அப்போ XeO4க்கு டெட்ராஹெட்ரல், ஆனா XeF4க்கு ஸ்கொயர் பிளானர் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஷேப் வந்து ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னாக்கா சேமா இருக்காது அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்னாக்கா இந்த தேர்ட் ஆப்ஷன் ஆன்சரை இந்த கொஸ்டினுக்கு சொல்றோம். சரி, இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் போலாம். ஃபோர்த் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்திருக்காங்கன்னா SiCl4 கொடுத்திருக்காங்க. SiCl4க்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். SiCl4ல சிலிக்கான் சென்ட்ரல் ஆட்டமா இருக்குது. இது வந்து 4 குளோரின் ஆட்டம்ஸோட பாண்டிங்ல இருக்குது. அப்ப என்ன வரும்னாக்கா இந்த சிலிக்கான் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. இதனுடைய குரூப் நம்பரும் 4A தான். அப்ப இங்க 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குனால இதுக்கு டெட்ராஹெட்ரல் சொல்றோம். அடுத்து PCl4 பிளஸ்க்கு போலாம். PCl4 பிளஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இது ஆக்சுவலி என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா PCl5 எடுத்துக்கலாம். PCl5 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். PCl5ல வந்து இங்க 3 குளோரின் ஆட்டம்ஸ் ட்ரைகோனால கொடுத்திருக்கோம். ஒரு குளோரின் ஆக்சியலாவும் இன்னொரு குளோரின் ஆக்சியலாவும் கொடுத்திருக்கோம். இது மாதிரி 2 PCl5 எடுத்துக்கலாம். 2 டைம்ஸ் PCl5 எடுத்துக்கலாம். சரி, இப்போ 2 டைம்ஸ் PCl5 எடுத்தாச்சு. இப்போ இங்க என்ன ஆகுதுனாக்கா பாஸ்பரஸினுடைய குரூப் நம்பர் வந்து 5A. அதனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ இது 5 சிக்மா பாண்ட்ஸா குளோரின் ஆட்டம்ஸோட பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குளோரின் கிட்ட பாத்தீங்கன்னா 3 லோன் பேர்ஸ் இருக்கும். ஏன் குளோரின் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குதுனாக்கா குளோரின் வந்து 7th குரூப்ல வருது. அப்படின்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 7 எலக்ட்ரான்ஸ்ல ஒரு எலக்ட்ரான் பாஸ்பரஸோட பாண்டிங்க்கு போயிருக்குது. அதனால இப்போ 3 லோன் பேர்ஸ் இருக்குதுன்னு சொல்றோம். இந்த Cl என்ன பண்ணுதுன்னா இந்த லோன் பேரை வந்து இந்த பாஸ்பரஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ பாஸ்பரஸ் வந்து வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பாண்ட் வந்து இந்த Cl பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுது. அப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா PCl4 பிளஸ் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா PCl6 மைனஸ் இருக்கும். PCl4 பிளஸ்ல வந்து பாஸ்பரஸ் கிட்ட 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குனால டெட்ராஹெட்ரல்னு சொல்றோம். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ல ரெண்டுத்துக்குமே டெட்ராஹெட்ரல் ஷேப்னு சொல்றோம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னாக்கா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டெபிலிட்டியில ஃபர்ஸ்ட் O2 எடுத்துக்கலாம். O2 மாலிகுல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னாக்கா இது அதாவது O2 மாலிகுல்ல பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன்ஸ், ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு 8 அட்டாமிக் நம்பர். அப்போ 2 × 18 16 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரி பிரகாரம் எழுதுறோம். அதாவது சிக்மா 1s2 எழுதுறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் 1s2, நெக்ஸ்ட் சிக்மா 2s2, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்மா ஸ்டார் 2s2, அடுத்து பாத்தீங்கன்னா சிக்மா 2pz2, சிக்மா 2pz2, நெக்ஸ்ட் பை 2px2, அடுத்து பை 2py2, அடுத்து பாத்தீங்கன்னா பை ஸ்டார் கிட்ட போயிடணும். பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2px ஈக்குவல் டு பை ஸ்டார் 2px 2py இப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த பை 2py வரைக்கும் 14 எலக்ட்ரான்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 16ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரான் 2pxக்கும் ஒரு எலக்ட்ரான் 2pyக்கும் கொடுத்துருங்க. ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க அன்ஸ் ரூல் பிரகாரம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பாண்ட் ஆர்டர் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு பாண்ட் ஆர்டர் வேணும்னா என்ன செய்றீங்களா, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிடுங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு 2, இங்க 4, இங்க 6, இங்க 8, இங்க 10. பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அடுத்து ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணுங்க. இங்க சிக்மா ஸ்டார்ல 1s, இந்த 1sல 2 எலக்ட்ரான்ஸ், சிக்மா ஸ்டார் 2sல 2 எலக்ட்ரான்ஸ், அடுத்து பை ஸ்டார் 2pxல ஒரு எலக்ட்ரான், பை ஸ்டார் 2pyல ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஆன்டி பாண்டிங்ல. இதை 2ஆல டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் கிடைக்கும். அப்போ வந்து இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவுன்னா 2ன்னு சொல்லலாம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலாம்னா O2 மைனஸ் கிட்ட போறோம். இப்போ O2 மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா என்ன ஆகுனாக்கா O2 மைனஸ்னா ஒரு எலக்ட்ரான் அடிஷனலா கொடுக்கணும். அந்த எலக்ட்ரான் எங்க கொடுக்கலாம், இந்த பை ஸ்டார் 2pxல கொடுக்கலாம். ஆன்டி பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் வந்து ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். அப்போ பாண்ட் ஆர்டர் வந்து 1.5ன்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த O2 பிளஸ், O2 பிளஸ்ல என்ன சொல்லணும், O2 பிளஸ்னா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். சப்போஸ் பை ஸ்டார் 2pxல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றீங்க. ரிமூவ் பண்ணீங்கன்னா ஆன்டி பாண்டிங்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா பாண்ட் ஆர்டர் வந்து 0.5 கூடும். அப்போ 2.5 சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா O2 2 மைனஸ் கிட்ட போறோம். இந்த O2 2 மைனஸ் வேணும்னா என்ன செய்றீங்கன்னா இந்த பை ஸ்டார் 2pxக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுங்க, பை ஸ்டார் 2pyக்கும் ஒரு எலக்ட்ரான் கொடுங்க. அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரான் எங்க கொடுத்திருக்கீங்க, ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுத்திருக்கீங்க. டோட்டலா 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்ததுனால பாண்ட் ஆர்டர் 1 டிக்ரீஸ் பண்ணுங்க. அப்போ பாண்ட் ஆர்டர் என்ன வரும்னா 1 வரும் இங்க. இப்போ இந்த பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குதுன்ட்டு சொல்லணும். அப்போ பாண்ட் ஆர்டர் யாருக்கு ஹையஸ்டா இருக்குது, O2 பிளஸ்க்கு ஹையஸ்டா இருக்குது. அப்போ O2 பிளஸ்க்கு ஸ்டெபிலிட்டி ஹையஸ்டா இருக்குதுன்ட்டு சொல்லலாம்.
அடுத்த பாண்ட் ஆர்டர் யாருக்குனாக்கா பார்த்தீங்கன்னா O2க்கு வந்து பாண்ட் ஆர்டர் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா O2 மைனஸ்க்கு பாண்ட் ஆர்டர் 1.5. அடுத்து O2 2 மைனஸ்க்கு பாண்ட் ஆர்டர் 1. அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் பார்த்தீங்கன்னா இது போல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இதன் பிரகாரம் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இதன் பிரகாரம் நமக்கு என்ன வருதுனாக்கா இந்த இடத்துல என்ன பண்ணனா O2 2 மைனஸ் எழுதணும். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சரா சொல்றோம் இதுக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் ஐசோ ஸ்ட்ரக்சரல்னு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னாக்கா ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் ஐசோ ஸ்ட்ரக்சரல்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி क्वेश्चन நம்ம வந்து பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இப்போ பாருங்க டைரக்டா இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. டைரக்டா பாத்தீங்கன்னாக்கா இங்க சிஎல்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் 17, சல்ஃபருக்கு வந்து 16. அப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அந்த இங்க ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்குது சல்ஃபர் அண்ட் அதுக்கு பதிலா இங்க -2 இருக்குது பாருங்க. இங்க -2 இருக்குது, இங்க -1 தானே இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆட் சரியா போயிடுச்சா? ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் 3. அப்போ வந்து இது என்ன சொல்லலாம்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இது ஐசோ எலக்ட்ரானிக் ஐசோ ஸ்ட்ரக்சரல்ன்ட்டு இந்த இதை சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்த क्वेश्चन எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க பாண்ட் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. இப்பதானே நம்ம பாண்ட் ஆர்டர் பத்தி பார்த்தோம். O2 பிளஸ்ல எவ்வளவு இருக்குது பாண்ட் ஆர்டர்? O2 பிளஸ்ல வந்து 2.5 பாண்ட் ஆர்டர்னு சொன்னோம். அடுத்து வந்து வேற என்னென்ன இருக்குது? O2ல என்னன்னு சொன்னோம்னா 2.2ன்னு சொன்ன பாண்ட் ஆர்டர். O2 மைனஸ்ல எவ்வளவு சொன்னோம்னா 1.5 சொன்னோம். O2 2 மைனஸ்ல எவ்வளவு சொன்னோம்னா பாண்ட் ஆர்டர் 1ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாண்ட் ஆர்டர் நமக்கு வேணும். சரி பாண்ட் ஆர்டர் யாருக்கு அதிகமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. O2 பிளஸ்ல அதிகம். O2 பிளஸ்னா 2.5. இங்க O2 2 பிளஸ் கொடுத்திருக்காங்க. O2 2 பிளஸ் கூட கொடுத்திருக்காங்க. O2 2 பிளஸ் வேணும்னா என்ன செய்யணும் பாத்துக்கோங்க. O2 2 பிளஸ் வேணும்னா இந்த இடத்துல பாருங்க. இது வந்து O2க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். O2 2 பிளஸ் வேணும்னா என்ன பண்ணும்? இந்த பை ஸ்டார் 2pxல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. பை ஸ்டார் 2pyல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடுங்க. டோட்டலா 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்றீங்க. அப்போ O2 2 பிளஸ் வரும். O2 2 பிளஸ் இங்க கிடைக்குது. ஆனா என்ன பண்றீங்கன்னா 2 எலக்ட்ரானையும் போத் எலக்ட்ரான்ஸ் நீங்க ஆன்டி பாண்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ணதுனால எவ்வளவு கூடுனா 0.5 2 டைம்ஸ் கூடிடும். அப்போ வந்து இந்த பாண்ட் ஆர்டர் 2 வந்து என்னவா மாறிடும்னா 3 மாறிடும். அப்போ O2 2 பிளஸ்ல பாண்ட் ஆர்டர் எவ்வளவு இருக்குதுன்னாக்கா 3 இருக்குதுன்ட்டு சொல்றோம். O2 2 பிளஸ்ல பாண்ட் ஆர்டர் 3 இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ O2 2 பிளஸ்ல பாண்ட் ஆர்டர் 3ன்னு சொல்றோம். O2 பிளஸ்ல பாண்ட் ஆர்டர் 2.5ன்னு சொல்றோம். O2 மைனஸ்ல பாண்ட் ஆர்டர் 1.5ன்னு சொல்றோம். அப்போ பாண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்குது. அதனால பி ஆப்ஷனை இங்க சொல்றோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன பாருங்க. இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாண்ட் ஆர்டர் பத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பாண்ட் ஆர்டர் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயமே இந்த பாண்ட் ஆர்டர். சோ அப்போ இந்த O2 பிளஸ்ல பாத்தீங்கன்னா 2.5 பாண்ட் ஆர்டர். O2ல பாத்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் 2. O2 மைனஸ்ல பாத்தீங்கன்னா 1.5. அதனால பாண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா இது போல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி. அடுத்த क्वेश्चन எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாண்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பாண்ட் ஆங்கிள் அட் நைட்ரஜன். பாண்ட் ஆங்கிள் ஹையஸ்டா வரணும்னா லோன் பேர் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இந்த NO2 மைனஸ்ல பாத்தீங்கன்னா NO2 மைனஸ் நான் இங்க வரைய போறேன். NO2 மைனஸ் ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய NO2 மைனஸ். நைட்ரஜன் கிட்ட பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்ல இதனுடைய குரூப் நம்பர் வந்து 5. இப்போ மைனஸ் சார்ஜ் ஆக்சிஜன் கொடுத்துறேன். O மைனஸ்னா அது சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இது டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். லோன் பேர் இருந்தாவே பாண்ட் ஆங்கிள் கம்மி. சரி. தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். NO2 எடுத்துக்கலாம். இப்போ NO2ல பாத்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் கிட்ட 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 5 எலக்ட்ரான்ஸ் இப்படி கொடுத்தாச்சு. இது என்ன பண்ணுதுன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இது டேட்டிவ் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த சிங்கிள் எலக்ட்ரான் அப்படியே லோன் எலக்ட்ரானை எழுதிரும். நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. அதாவது நைட்ரஜன் வந்து 3 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸையும் ஒரு டேட்டிவ் பாண்டையும் ஃபார்ம் பண்ணும். இங்க 2 நார்மல் கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்குது. ஆனா இந்த ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் வேணும். அதனால நைட்ரஜன் வந்து டேட்டிவ் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஒரு எலக்ட்ரான் லோன் எலக்ட்ரானை வச்சுக்குது. லோன் எலக்ட்ரான் இருந்தாவே ஆங்கிள் வந்து மேக்சிமமா வராது. NO3 மைனஸ் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ட்ரைகோனல் பிளனார் ஷேப் சொல்லியிருக்கோம். அப்படின்னா 120 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். இப்போ NO2 பிளஸ் ஏ ஆப்ஷன்ல NO2 பிளஸ் இருக்குது. NO2 பிளஸ் வேணும்னா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு NO2 பிளஸ் வரும். அந்த ஒரு எலக்ட்ரான் எங்க இருந்து ரிமூவ் பண்ணலாம்னா சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரோஜன் கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணுங்க. சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரோஜன் கிட்ட இப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ். சென்ட்ரல் ஆட்டம் நைட்ரோஜன் கிட்ட லோன் எலக்ட்ரானே இல்ல. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட்ஸ் தான் இருக்குது. இங்க லோன் எலக்ட்ரானே கிடையாது. 2 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்தா 180 டிகிரி பாண்ட் ஆங்கிள் லீனியர் ஷேப்னு சொல்லுவோம். லீனியர் ஷேப். அதனால இங்க 180 டிகிரி வரும். அதனால யாருக்கு மேக்சிமமா பாண்ட் ஆங்கிள் இருக்குதுன்னாக்கா NO2 பிளஸ்க்கு தான் பாண்ட் ஆங்கிள் வந்து மேக்சிமமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னாக்கா இங்க மேக்சிமம் டைபோல் மூமெண்ட் சொல்லியிருக்காங்க. டைபோல் மூமெண்ட் மேக்சிமமா வேணும்னா ஃபர்ஸ்ட் மாலிகுல் சிமெட்ரிக்கா இருக்கக்கூடாது. மாலிகுல் சிமெட்ரிக்கா இருக்கக்கூடாதுன்னா அதுகிட்ட கண்டிப்பா லோன் பேர் இருக்கணும். அப்போ லோன் பேர் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் 1 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு இப்படி எழுதிட்டோம். கார்பன் கிட்ட 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இதனுடைய குரூப் நம்பர் வந்து 4A.
இது ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, லோன் பேர்ஸ் கிடையாது. 2 சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா லீனியர்ன்ட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? இதுக்கு ஷேப் வந்து லீனியர். அப்போ வந்து இது வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு லீனியர் மாலிக்யூல் என்று சொல்றோம். இப்போ இந்த பாண்டுக்கு டைபோல் மூமெண்ட் கொடுக்க போறோம். இந்த டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கனால. அதே மாதிரி இந்த பாண்டுக்கு டைபோல் மூமெண்ட் எப்படி கொடுக்குறோம்னா டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் கொடுக்குறோம். இங்க இந்த 2 பாண்ட்ஸ்க்கும் டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கனால இதுக்கு வந்து நெட் டைபோல் மூமெண்ட் 0ன்னு சொல்லிடுறோம். அடுத்து மீத்தேன் பாத்தீங்கன்னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. மீத்தேன் வந்து ரெகுலர் டெட்ராஹைட்ரன். ரெகுலர் டெட்ராஹைட்ரனா இருந்தாவே நெட் டைபோல் மூமெண்ட் 0வா தான் இருக்கும். ரெகுலர் ஷேப்பா இருந்தாவே நெட் டைபோல் மூமெண்ட் 0வா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அடுத்து NH3 எடுத்துக்கிறோம். நைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது N கிட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்குது. இப்போ இந்த நைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹைட்ரஜனை விட அதிகமா இருக்கனால இங்க பாண்டினுடைய டைபோல் மூமெண்ட் டுவர்ட்ஸ் என்ன இருக்குது. இங்கே டைபோல் மூமெண்ட் டுவர்ட்ஸ் N, இங்கே டைபோல் மூமெண்ட் டுவர்ட்ஸ் N. லோன் பேர் எப்பவுமே டைபோல் மூமெண்ட்டை மேல் நோக்கி தான் காமிக்கும், டுவர்ட்ஸ் அப்ல தான் காமிக்கும். எல்லா டைபோல் மூமெண்ட்ஸும் மேல் நோக்கியே இருக்குது. அப்போ நெட் டைபோல் மூமெண்ட் கண்டிப்பா இந்த அமோனியா மாலிகுல்ல இருக்குதுன்னு சொல்றோம். அடுத்து NF3 எடுத்துக்கிறோம். இந்த NF3ல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது. அடுத்து 3 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்றோம். இந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 3 ஃப்ளோரின் ஆட்டம்ஸோட சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணிருது. அடுத்து ஒரு லோன் பேர் நைட்ரஜன் கிட்ட இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த லோன் பேர்னுடைய டைபோல் மூமெண்ட் டுவர்ட்ஸ் அப்பா இருக்கும். இங்க NF பாண்ட்ல வந்து ஃப்ளூரினுக்கு டைபோல் மூமெண்ட் ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் நைட்ரஜனை விட. அதனால இங்க டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் ஃப்ளூரின் இருக்கும். அப்போ பாண்டினுடைய டைபோல் மூமெண்ட் டவுன்வர்ட்ல இருக்குது, லோன் பேர்னுடைய டைபோல் மூமெண்ட் அப்ல இருக்குது. அதனால ஆனா அமோனியால பாத்தீங்கன்னா எல்லா டைபோல் மூமெண்ட்டும் மேல் நோக்கியே வர்றதுனால இங்கதான் நெட் டைபோல் மூமெண்ட் மேக்சிமமா இருக்கும். அதனால டைபோல் மூமெண்ட் யாருக்கு மேக்சிமம்னா அமோனியான்ட்டு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன கேக்குறாங்கன்னாக்கா பிளேன் ட்ரையாங்குலர் ஷேப், அதாவது ட்ரைகோனல் பிளானார். ஏற்கனவே பார்த்திருக்கோம் NO3 மைனஸ்க்கு வந்து ட்ரைகோனல் பிளானார் பார்த்திருக்கோம். sp2 ஹைபிரிடேஷன் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சரி, கார்பன் டை ஆக்சைடு என்னன்னு சொன்னா லீனியர் ஷேப் தானே நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ NO2 மைனஸ் சொல்லிடலாம். NO2 மைனஸ்னுடைய ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் முன்னதான் நம்ம பார்த்தோம். இது போல இருக்குது NO2 மைனஸ். இங்க லோன் பேர் இருக்கனால நைட்ரஜன் கிட்ட லோன் பேர் இருக்கனால இதை பெண்ட் ஷேப் சொல்லணும். N3 பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகாது. N3 மைனஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். N3 மைனஸ் என்னன்னு சொல்லணும்னா அசைட் அயான் சொல்லணும். இந்த அசைட் அயானுக்கு என்ன ஷேப்னா லீனியர் ஷேப் வரும். ஓகே, அப்ப யாருக்கு பிளானார் ட்ரையாங்குலர்னாக்கா NO3 மைனஸ் நைட்ரேட்டுக்கு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னா நல்ல கவனம் வச்சுக்கோங்க. போரான் ஃபேமிலியில இருந்து தான் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வரும். சரி, ஏன் போரான் ஃபேமிலியில இருந்து தான் வரணும், வேற எதுல இருந்து வரக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னாக்கா போரான் ஃபேமிலியில ஜென்ரலா வந்துரும். ஏன் போரான் ஃபேமிலியில ஜென்ரலா வந்துருதுனாக்கா போரான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏ குரூப்ல வருது. தேர்ட் ஏ குரூப் பண்ணும்போது இதனுடைய வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இந்த 3 எலக்ட்ரான்ஸும் பாண்டிங்க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, 3 பாண்ட்ஸ் வரும். 3 பாண்ட்ஸ்னா 6 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான்ஸ்னா லெஸ் தென் ஆக்டெட்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்கா போரான் ஃபேமிலியில இருக்கக்கூடியது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா வரும். சரி, அடுத்து கார்பன் ஃபேமிலி குரூப் 4A பாத்தீங்கன்னா கார்பன் ஃபேமிலி. அந்த கார்பன் ஃபேமிலியில குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 4A. அப்படின்னா வேலன்சி ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கார்பன் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா மீத்தேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. கார்பன் வந்து 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிடும். அப்போ 4 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிருதுனாக்கா 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்டெட் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி அதை எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சொல்ல முடியும்? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சொல்ல முடியாது. அடுத்து வந்து பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா எதுல வருதுன்னா குரூப் 5A வருது. குரூப் 5A வருதுன்னா இதனுடைய வேலன்சி ஷெல்லே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது இல்லாம 3 பாண்ட்ஸை வேற ஃபார்ம் பண்ணிருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த PH3ல பாத்தீங்கன்னாக்கா பாஸ்பரஸ் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்கும். அந்த இதனுடைய வேலன்சி ஷெல்ல இருந்த 5 எலக்ட்ரான்ஸ்ல ரிமைனிங் 3 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா 3 ஹைட்ரஜனோட பாண்டிங்க்கு போகும். அப்போ இந்த பாஸ்பரஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்குது, 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா டோட்டலா 4 எலக்ட்ரான் பேர்ஸ். 4 எலக்ட்ரான் பேர்ஸ்னா 8 எலக்ட்ரான்ஸ். 8 எலக்ட்ரான்ஸ்னா ஆக்டெட். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இப்போ சிலிக்கன் பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 4A தான் வருது. எப்படி கார்பனுக்கு வந்துச்சோ, கார்பன் எப்படி இங்க ஈத்தேனா இருக்குதோ, ஈத்தேன் மாலிகுல்ல ஒவ்வொரு கார்பன் கிட்டயும் 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும் பாருங்க, ஆக்டெட்டா இருக்கும். அதே மாதிரி தானே இந்த சிலேன், இதை வந்து Si2H6 சொல்லுவோம், சிலேன்ட்டு சொல்லுவோம். அப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, இந்த கார்பன் ஆட்டம்க்கு பதிலா இங்க சிலிக்கன் ஆட்டம் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ கார்பன் எப்படியோ அதே மாதிரி தான் இங்க சிலிக்கன். அப்போ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னாவே இந்த டைபோரேனை சொல்லலாம். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்னாவே இந்த டைபோரேன் குரூப் நம்பர் 3A சொல்றோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா XeF2க்கு நம்ம என்ன ஷேப் பார்த்தோம்னா லீனியர் ஷேப் பார்த்தோம். லீனியர் ஷேப் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனான் எடுத்துக்கோங்க, 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ளூரின் ஆட்டம் எப்பவுமே சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும்.
எப்பயாவது ஒரு டைம்ல வந்து BF4 மைனஸ்ல பார்த்தீங்கன்னா BF3ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளோரின் ஒரு சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அப்புறமா போரானோட ஒரு டேட்டிவ் பாண்டிங் போகும் அந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ஸை டிக்ரீஸ் பண்றதுக்காக. இப்போ இந்த XeF2ல ஜெனான் வந்து 2 பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணிக்குது. ஜெனானுடைய வேலன்சி ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 8 எலக்ட்ரான்ஸ்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிடுச்சு. ரிமைனிங் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 6 எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா லோன் பேரா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து லீனியர் ஷேப்ன்ட்டு சொல்றோம். இப்போ இதுல எதுக்கு லீனியர் ஷேப் வரும்ன்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ SbCl3 பார்த்தீங்கன்னா Sbல பார்த்தீங்கன்னாக்கா இந்த SB எந்த குரூப்ல வருதுன்னு பாருங்க. ஆன்டிமனி எந்த குரூப்ல வருது பாருங்க. நைட்ரஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் சொல்லி பாருங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. அப்ப ஆன்டிமனி வந்து நைட்ரஜன் ஃபேமிலியில வருது. நைட்ரஜன் ஃபேமிலினாவே அதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 5 எலக்ட்ரான்ஸ்ல 3 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிருக்குது. ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் லோன் பேரா இருக்குது. இப்படி இருந்தா என்ன சொல்லணும்? பிரமிட்னு சொல்லணும். அடுத்து BaCl2 பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட். அதனால XeF2ஓட கம்பேர் பண்ணாதீங்க. TeF2 எடுத்துக்கலாம். TeF2 பார்த்தீங்கன்னாக்கா இந்த T வந்து எந்த குரூப்ல வருதுன்னு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். இந்த நைட்ரஜன் ஃபேமிலியை சொல்லி பாருங்க. ஆக்சிஜன், நைட்ரஜன் வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அப்போ நைட்ரஜன் ஃபேமிலியில வரல டெல்லூரியம். அப்போ டெல்லூரியம் வேற எதுல வருதுன்ட்டு பாருங்க. அத நெக்ஸ்ட் ஃபேமிலி என்ன இருக்குது? ஆக்சிஜன் ஃபேமிலியில சொல்லி பாருங்க. ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெல்லூரியம். அப்போ ஆக்சிஜன் ஃபேமிலியில வருது இந்த டெல்லூரியம். அப்போ TeF2 எப்படி எழுதிருங்க. அடுத்து வந்து என்ன பண்றீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சிஜன் ஃபேமிலியில வரனால இதனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 6 எலக்ட்ரான்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிடுச்சு. ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்றீங்கன்னா இது மாதிரி 2 லோன் பேர்ஸை கொடுத்துருங்க. அப்படின்னா வாட்டர்னுடைய ஷேப் என்னவோ அதுதான் இந்த TeF2, வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து ICl2 மைனஸ் எடுத்துக்கலாம். ICl2 மைனஸ்ல இது மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்து வந்து Cl சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. அயோடினுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது 7th குரூப். அதனால என்ன பண்றீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ்ன்றனால 3 லோன் பேர்ஸை கொடுத்துருங்க. அடுத்து ஒரு எலக்ட்ரான் பாண்டிங் போறதா சொல்லுங்க. அடுத்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் அயோடின் கொடுங்க. அடிஷனல் எலக்ட்ரான் இங்க கொடுத்துருங்க. இதுதாங்க ICl2 மைனஸ். இப்போ ICl2 மைனஸ்ல சென்ட்ரல் ஆட்டம் அயோடின் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது. அப்புறம் 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. XeF2லயும் சென்ட்ரல் ஆட்டம் கிட்ட 3 லோன் பேர்ஸ் 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால இந்த क्वेश्चनக்கு என்ன ஆப்ஷன் சொல்றோம்? டி ஆப்ஷனை ஆன்சரா சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா போலார் மாலிக்யூல் கேட்டிருக்காங்க. போலார் மாலிக்யூல்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலார் மாலிக்யூல்னா அதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கணும். நான் போலார் மாலிக்யூல்னா அதுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்காது. ஓகேங்களா? சரி. இப்போ எப்போ டைபோல் மூமெண்ட் இருக்கும், எப்போ டைபோல் மூமெண்ட் இருக்காது? பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரெகுலர் ஜாமெட்ரியா இருந்துச்சுன்னா டைபோல் மூமெண்ட் இருக்காது. லோன் பேர்ஸ் இருக்குதுன்னா டைபோல் மூமெண்ட் இருக்கும். அதுக்குன்ட்டு எல்லா நேரத்திலையும் லோன் பேர்ஸ் இருந்தா டைபோல் மூமெண்ட் இருந்துரும் அன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி. இப்போ SiF4 எடுத்துக்கிறோம். சிலிக்கன் எடுத்துக்கிறோம். இதுகிட்ட 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. சிலிக்கன் வந்து குரூப் நம்பர் 4Aல வருது. இந்த சிலிக்கன் வந்து குரூப் நம்பர் 4Aல வருது. 4 சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்குது. அப்படின்னா இது ரெகுலர் டெட்ராஹெட்ரனா இருந்தா கண்டிப்பா டைபோல் மூமெண்ட் 0வா தான் இருக்கும். டைபோல் மூமெண்ட் 0னா நான் போலார் மாலிக்யூல். அதுல எந்த ஒரு டவுட் இல்ல. இப்போ XeF4 எடுத்துக்கிறோம். XeF4ல பாத்தீங்கன்னா ஜெனான் இருக்குது. 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸும் ஜெனானோட 4 சிக்மா பாண்ட்ஸை இப்படி ஃபார்ம் பண்ணுது. அடுத்து ஜெனானுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல 4 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிருக்குது. ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்குது. இப்போ இங்க 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த லோன் பேர் என்ன பண்ணுதுன்னா இந்த 4 சிக்மா பாண்ட்ஸை மேல் நோக்கி தள்ளுது. இந்த லோன் பேர் என்ன பண்ணுதுன்னா மேல இருக்கிற லோன் பேர் இந்த 4 சிக்மா பாண்ட்ஸை கீழ் நோக்கி தள்ளுது. அப்படின்னா இந்த லோன் பேர் கொடுக்கக்கூடிய எஃபெக்டை இந்த லோன் பேர் கேன்சல் பண்ணுது. இந்த லோன் பேர் கொடுக்கக்கூடிய எஃபெக்டை இந்த லோன் பேர் கேன்சல் பண்ணுது. அதனால இந்த 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் ஜெனான் ஒரே பிளேன்ல இருக்குது. அதனால ஸ்கொயர் பிளானார் இருக்கும்போது நெட் டைபோல் மூமெண்ட் 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? இங்க நெட் டைபோல் மூமெண்ட் இங்க 0 அன்ட்டு சொல்றோம். அடுத்து BF3 பாத்தீங்கன்னா ரெகுலர் ஜாமெட்ரியில இருக்கும். அதனால இதுக்கும் நெட் டைபோல் மூமெண்ட் 0வா தான் வரும். அடுத்து SF4 எடுத்துக்கிறோம். SF4ல பாத்தீங்கன்னாக்கா இங்க 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸும் சிக்மா பாண்டை கொடுத்து இப்படி கொடுத்துறோம். சல்ஃபர்னுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 6 எலக்ட்ரான்ஸ்ல 4 எலக்ட்ரான் சிக்மா பாண்டிங்க ஃபார்ம் பண்ணிக்குது. ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு லோன் பேர் அன்ட்டு சொல்லிக்கும். இந்த சல்ஃபர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரெகுலர் ஜாமெட்ரி கிடையாது. ரெகுலர் ஜாமெட்ரி இல்லாதனால இதுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் இருக்குது. நெட் டைபோல் மூமெண்ட் இருக்கிறதுனால இந்த மாலிகுலை போலார் மாலிகுல்ன்ட்டு சொல்றோம். ரிமைனிங் மாலிகுல்ஸ் எல்லாமே நான் போலார் மாலிகுல்ஸ். ஏன்னாக்கா இந்த 3 ரிமைனிங் மாலிகுல்ஸ்லயும் எப்படி இருக்குதுனாக்கா நெட் டைபோல் மூமெண்ட் 0வா இருக்கிறதுனால நான் போலார் மாலிகுல்ஸ் சொல்றோம். சரி. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பேராமேக்னெட்டிக் கேட்டிருக்காங்க. பேராமேக்னெட்டிக்னாவே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும். அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கணும்னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க. N2 வந்து டயாமேக்னெட்டிக். N2 வந்து என்னன்னா டயாமேக்னெட்டிக் சொல்லுவோம். O2 வந்து பேராமேக்னெட்டிக். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். O2னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி பிரகாரம் இதுகிட்ட 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். O2 வந்து பேராமேக்னெட்டிக், N2 வந்து டயாமேக்னெட்டிக். N2னா 14 எலக்ட்ரான்ஸ், O2னா 16 எலக்ட்ரான்ஸ். 14 எலக்ட்ரான்ஸ் வந்தாவே டயாமேக்னெட்டிக் சொல்லிடுங்க.
கார்பனுக்கு வந்து 6, நைட்ரஜனுக்கு வந்து 7, -1னா ஒரு எலக்ட்ரான் அடிஷனல் கொடுங்க, அப்போ 14 எலக்ட்ரான்ஸ் டயமேக்னெட்டிக். நைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 7, ஆக்சிஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 8, +1னா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க, 14 எலக்ட்ரான்ஸ் வருது, அப்படின்னா இது டயமேக்னெட்டிக். கார்பன் கிட்ட அட்டாமிக் நம்பர் 6, ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான்ஸ், அப்படின்னா டயமேக்னெட்டிக். இது வந்து என்னன்னா சூப்பர் ஆக்சைடு. சூப்பர் ஆக்சைடுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இருக்குது, அப்படின்னா 2 × 18, -1னா ஒரு எலக்ட்ரான் அடிஷனலா கொடுங்க, அப்போ 17 எலக்ட்ரான், 17 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா பேராமேக்னெட்டிக் அப்படி சொல்லிடுங்க. ஓகேங்களா? சார் 14 வந்தாவே டயாமேக்னெட்டிக், கவனமா வச்சுக்கோங்க. 14 மாதிரி கொடுத்தாங்கன்னா அது டயாமேக்னெட்டிக் அப்படி வச்சுக்கோங்க. இந்த O2- சூப்பர் ஆக்சைடு அயான் சொல்லுவோம். சூப்பர் ஆக்சைடு வந்து அதுகிட்ட ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, அதனால அது வந்து என்னன்னு சொல்றேன்னா பேராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் நல்லா கவனிச்சுக்கோங்க. டைபோல்னாவே அந்த மாலிகுல் வந்து போலார் மாலிகுலா இருக்கணும், அப்படின்னா அதுகிட்ட டைபோல் மூமெண்ட் இருக்கணும். இன்டியூஸ்டு டைபோல்னா அதாவது இந்த டைபோல் இன்டியூஸ் பண்ணதுனால தான் இதுக்கு டைபோல் வந்திருக்குது, அப்படின்னா இதை இன்டியூஸ்டு டைபோல் சொல்றோம். அப்படின்னா இது நான் போலார் மாலிகுலா தான் இருக்கணும். அப்போ இந்த டைபோல்னா இது வந்து போலார் மாலிகுல், டைபோல்னா இது வந்து போலார் மாலிகுல், இன்டியூஸ்டு டைபோல்னா இது வந்து நான் போலார் மாலிகுல். அப்போ ஒன்னு போலார் ஒன்னு நான் போலார் அப்படிதான் இருக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா HCl பாத்தீங்கன்னா போலார், ஹீலியம் பாத்தீங்கன்னா நான் போலார். அப்ப வந்து இது இங்க வந்து இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். SiF4 வந்து நான் போலார், ஹீலியமும் நான் போலார், ரெண்டுமே நான் போலார். வாட்டர் வந்து போலார், ஆல்கஹாலும் போலார், ரெண்டுமே போலார். Cl2 வந்து நான் போலார், CCl4 நான் போலார், ரெண்டுமே நான் போலார். அப்போ டி ஆப்ஷன்ல ரெண்டுமே நான் போலார், சி ஆப்ஷன்ல ரெண்டுமே போலார், பி ஆப்ஷன்ல ரெண்டுமே நான் போலார். ஆனா ஏ ஆப்ஷன்ல HCl வந்து போலார், ஹீலியம் வந்து நான் போலார். அதனால இங்க டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் இருக்குதுன்னு சொல்றோம். அதனால இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன சொல்றேன்னா ஏ ஆப்ஷன் சொல்றோம்.